என் பேரு விக்கி. சென்னையில இருக்கிறேன். கட்டுடலான ஆண்மகன். தினமும் ஜிம் சென்று வருவேன். இது என் முதல் அனுபவம். என் மாமா பொண்ணு. அவளுக்கு என் வயசுதான். அவ பேரு தீப்தி. நானும் என் மாமா பொண்ணும் நல்ல நண்பர்கள். ஆனா அவளை பார்த்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா அவ வீடு என் வீட்டுல இருந்து 1 மணி நேர தூரத்துல தான் இருக்குது. சரி, கதைக்கு போகலாம். எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு திருமணம். நாங்க எல்லாரும் திருமண மண்டபம் சென்றோம். நான் மண்டபத்தை சுற்றி என் சகோதரர்களுடன் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அழகான பெண்கள் திருமணத்துக்கு வர நாங்க சைட் அடிச்சிட்டு இருந்தோம். அப்போதுதான் ஒரு பெண் 5 அடி உயரத்துல என் உறவினர் பசங்களோட பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஆனா அவ பின்பக்கம் மட்டும்தான் தெரிஞ்சது. அவ பிங்க் கலர் தாவணி அணிஞ்சுக்கிட்டு முடிய விரிச்சு விட்டவாறு இருந்தா. அப்படியே அவ அருகில சென்று பேசி விடலாம் போல இருந்துச்சு. இருந்தாலும் என் ஆசைய அடக்கிக்கிட்டேன். அவ யாருன்னு அறிய நினைச்சேன். அருக சென்று பார்க்க அவள் என் மாமா மகள் தீப்தி. அது தெரிந்து வாய பிளந்தேன். அவள் மேலும் அழகா மாறிட்டா. கொழு கொழுன்னு கண்ணம் ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்தா. நான் அவளை முறைச்சு பாக்குறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என் தலைய தடவி, ஹே விக்கி, இங்கதான் இருக்கியான்னு கேட்க, அப்போதுதான் என் சுயநினைவுக்கு வந்து, ஹாய் தீப்தி, எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன்டா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறோம் போல, எப்படி இருக்க, ஸ்மார்ட்டா மாறிட்டியேன்னு சொன்னா. நான் நல்லா இருக்கேன், நீ கூட ரொம்ப அழகா இருக்க இந்த ஆடையிலன்னு சொன்னேன். இன்னைக்கு இங்கதான் தங்க போறியான்னு கேட்டா. இல்ல இல்ல, விழா முடிஞ்சுட்டா நான் போயிடுவேன்னு சொன்னேன். நீ எதுக்கு இங்கேயே தங்க கூடாதுன்னு கெஞ்சிய குரல்ல கேட்டா. அவளை பார்த்ததும் என் மனசு மாறுச்சு. சரிடி, உனக்காக இங்கேயே தங்குறேன்னு சொன்னேன். அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே லேசா அணைச்சா. எனக்கு அதிர்ச்சி. அவ அணைச்ச உடனே மகிழ்ச்சியா இருந்தது. நான் இங்கேயே தங்க போறேன்னு என் பெற்றோரிடம் சொல்லிட்டு அன்றிரவு விழா முடிய எல்லா டீன் பசங்களுக்கும் தனி ரூம்பு கொடுத்துட்டாங்க. நாங்க யாருமே தூங்கல, பேசிக்கிட்டே இருப்போன்னு. மணி 11 மணி ஆச்சு. நாங்க மொத்தம் 10 பேர் இருந்தோம். தீப்தி வந்தா. ஆடைய மாற்றிக்கிட்டு. மற்ற பசங்களும் அவளை முறைச்சு பார்த்தாங்க. சரி, நேரம் போக என்ன செய்யலான்னு கேட்டா. வா பேசலான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். பின்பு சீட்டுக்கட்டு விளையாடலான்னு முடிவு செய்ய அவள் என் எதிரில் அமர்ந்தா. என்னை பார்த்து குறும்பா சிரிச்சா. நாங்க விளையாட ஆரம்பிக்க நேரம் போனதே தெரியல. பேசிக்கிட்டே இருந்ததுல மணி காலையில 4 ஆச்சு. பெரியவங்க எங்களை திருமணத்துக்கு தயாராக சொன்னாங்க. ஆனா நாங்க ரொம்ப டயர்டா இருந்தோம். அனைவரும் தூக்கத்துல சொருக ஆரம்பிச்சாங்க. சிலர் மட்டும் எழுந்து திருமணத்துக்கு தயாரானாங்க. தீப்தி ரொம்ப சோர்வா இருக்க என்னை பார்த்து, உனக்கு தூக்கம் வரலையான்னு கேட்டா. நான் இல்லைன்னு சொன்னேன். என் அருகில வந்து அமர்ந்து என் தோல்ல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சா. விக்கி, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, தலை வேற வலிக்குது, தூக்கம் இல்லாமல்னு சொன்னா. சரி, நான் உனக்கு மசாஜ் செய்யவான்னு கேட்டேன். சரின்னு சொன்னா. நானும் மெல்ல அவளுக்கு தலையில கைய வச்சு மசாஜ் செய்ய ஆரம்பிச்சேன். அவ என் தோல்ல தூங்க ஆரம்பிச்சா. 10 நிமிஷம் கழிச்சு அவளை அசைச்சு பார்க்க அவகிட்ட இருந்து எந்த அசைவுமே இல்ல. மற்றவர்கள் தூங்குறதால அவங்க எந்திரிக்காதவாறு ஜாக்கிரதையா இருந்தேன். பின் ஒரு ஆர்வத்துல கொஞ்சம் அழுத்தி தலைய அமுக்க அவ கொஞ்சம் சத்தமா கத்திட்டா. ஆனா இந்த முறை அவ மூச்சு அதிகமா இருந்துச்சு. அவ முகம் சிவந்துச்சு. இன்னைக்கு நான் செத்தண்டான்னு நினைச்சேன். அவ கோபமா எழுந்து போனா. நான் குழப்பத்திலேயே இருந்தேன். எங்க என் பெற்றோரிடம் சொல்லிடுவாளோன்னு அவளை தேட ஆரம்பிக்க அவ மாடியில தனியா நின்றுகிட்டு இருந்தா. அவள் பெயரை அழைக்க என்னன்னு சத்தம் போட்டா. சாரி தீப்தின்னு சொன்னேன். உன் சாரிய தூக்கி போடு, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு என்ன அப்படி பேசனேன்னு கேட்டா.
நான் தலைய குனிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சுடு. ஏதோ தவறு செஞ்சுட்டேன்னு. அழகா இருந்தா ஒரு பெண்ண என்ன வேணாலும் பேச தோணுமா உனக்கு? நீ செஞ்சதை யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு மெல்லிய குரல்ல கேட்டா. நான் அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருந்தேன். சாரி தீப்தின்னு சொல்லி நகர ஆரம்பிக்க என்ன தடுத்து, நான் என்ன அவ்ளோ அழகாவா இருக்கேன்னு கேட்டா. ஆமான்னு அமைதியா சொல்ல அவ என் கைய புடிச்சிட்டு, கவலைப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னா. அப்பா, பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோன்னு ஆச்சு. சாரி தீப்தி, இனி இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னேன். நீ இதுக்கு முன்னாடி யார் கூடயாவது பேசி இருக்கிறியான்னு திடீர்னு என்னை பார்த்து கேட்டா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இல்லைன்னு சொன்னேன். அவ சிரிச்சா. டே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. நான் உறைஞ்சு போய் நின்னேன். எனக்கு சந்தோஷம். பேச வார்த்தையே இல்ல. யாரோ மேல வருவது போல இருக்க. இருவரும் சீக்கிரமா கீழே இறங்கணும். ஒவ்வொரு அறையா பார்த்தோம். யாராவது இருக்கிறாங்களான்னு. ஒரு அறையில யாருமே இல்ல. உடனே உள்ள போனோம். பின் எப்படியோ 1/2 மணி நேரம் பேசிட்டோம். இருவரும் அந்த அறையிலிருந்து பாத்ரூம்ல குளிச்சு முடிச்சுட்டு திருமணத்துக்கு தயாராகி வந்தோம். அதன் பின் இருவரும் பல முறை சந்திச்சிருக்கிறோம். அவ தனியா இருக்கும்போது நான் வண்டி எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு சென்று அவளை வெளியே கூட்டிட்டு போவேன். பிறகு அவளை திருமணம் செஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நன்றி.